அமெரிக்க தீர்வை வரி விதிப்பினால் பாதிக்கப்படும் ஏற்றுமதி துறைகளுக்கு சலுகைகளை வழங்குவதற்கான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை முதலீட்டு சபை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் வழிகாட்டலின் கீழ் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் அர்ஜுன ஹேரத் குறிப்பிட்டார். வருடாந்தம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளப்படும் ஏற்றுமதிகளின் பெறுமதி $3 பில்லியன் ஆகும். தீர்வை வரி அதிகரிப்பினால் அதில் அதிகளவிலான பங்களிப்பை கொண்டுள்ள ஆடை மற்றும் ரப்பர் உற்பத்திகளே அதிக பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன. $2 பில்லியன் பெறுமதியான ஆடைகள் வருடாந்தம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதுடன் ரப்பர் ஏற்றுமதிகளின் பெறுமதி 600 முதல் 700 மில்லியன் அமெரிக்க ஆகும். அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளப்படும் ஏற்றுமதிகளாக தேங்காய் சார்ந்த உற்பத்திகள் மற்றும் மசாலா பொருட்கள் உள்ளடங்குகின்றன. இந்த உற்பத்திகளின் உற்பத்தி செலவை குறைத்தல், செயற்திறனை அதிகரித்தல் மற்றும் அவற்றை மேற்கொள்வதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட வசதிகளை வழங்குதல் போன்ற விடயங்கள் தொடர்பில் தேவையான வழிகாட்டல்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக முதலீட்டு சபையின் தலைவர் தெரிவித்தார். இலங்கை ஏற்றுமதிகள் மீது அமெரிக்கா முன்மொழிந்த வரி குறைப்பு ஒரு தெளிவான வெற்றி என இலங்கையில் உள்ள அமெரிக்க வர்த்தக சபை தெரிவித்துள்ளது. இலங்கை ஏற்றுமதி மீதான வரி வீதத்தை 44 30% குறைப்பதாக அமெரிக்கா கடந்த 9ஆம் தேதி அறிவித்தது. இந்த வரி குறைப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அனைவரது பங்களிப்பும் பாராட்டத்தக்கது என சுட்டிக்காட்டிய இலங்கையில் உள்ள அமெரிக்க வர்த்தக சபை அந்த நடவடிக்கையின் காரணமாகவே இந்த முன்னேற்றத்தை அடைய முடிந்ததாகவும் தெரிவித்துள்ளது. தொடர்புடைய கலந்துரையாடல்களின் விளைவாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களினால் இலங்கை மீது அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஆர்வம் அதிகரித்து வருவதாகவும் இது இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் முதலீட்டை அதிகரிக்க வழிவகுக்கும் எனவும் சபை தெரிவித்துள்ளது.